सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। மார்கழி பனியில் மயங்கிய நிலவில் ஊர்வசி வந்தாள் எனக் தேடி. மார்கழி பனியில் மயங்கிய நிலவில் ஊர்வசி வந்தாள் எனக் தேடி. கார்குழல் தடவி கனிதழ் பருகி காதலை வளர்த்தே இசை பாடி. மார்கழி பனியில் மயங்கிய நிலவில் ஊர்வசி வந்தாள் என்னைத் தேடி. வானத்தில் 1000 தாரகை பூக்கள் வேடிக்கை பார்க்கையிலே. வானத்தில் 1000 தாரகை பூக்கள் வேடிக்கை பார்க்கையிலே. கானத்தில் நாங்கள் கலந்திருந்தோம். இனி வேறென்ன வாழ்க்கையிலே, இனி வேறென்ன வாழ்க்கையிலே. மார்கழி பனியில் மயங்கிய நிலவில் ஊர்வசி வந்தாள் என்னைத் தேடி. பார்க்கவும் ஓசை கேட்குமோ, பேசக்கூடுமோ. மார்கழி பனியில் மயங்கிய நிலவில் ஊர்வசி வந்தாள் என்னைத் தேடி. தெய்வகீதமும் ராஜயோகமும் சேர்ந்து வந்ததோ. ஆக்குழல் தடவி கனிதழ் பருகி காதலை வளர்த்தே இசை பாடி, இசை பாடி, இசை பாடி.
நினைச்சதெல்லாம் நடக்க போற நேரத்திலே வாடி என் காதல் ராணி நான் தானே தேடி. நினைச்சதெல்லாம் நடக்க போற நேரத்திலே வாடி என் காதல் ராணி நான் தானே தேடி. இதுதானோ மோகம், இது ஒரு நாளில் தீரும். என் காதல் ராஜா நான் தானே ரோஜா. நினைச்சதெல்லாம் நடக்க போற நேரத்திலே வாயா என் காதல் ராஜா நான் தானே ரோஜா. செந்தாழம் பூக்கள் சிரிக்கின்ற நேரம், செவ்வானில் மீன்கள் வருகின்ற நேரம், தனியாக வந்தால் கதை 100 சொல்வேன். வாம்மா பக்கத்தில் வாம்மா என் காதல் ராணி நான் தானே தேனி. நினைச்சதெல்லாம் நடக்க போற நேரத்திலே வாடி என் காதல் ராணி நான் தானே தேனி. பொல்லாத பருவம் துடிக்கின்ற வயசு, எல்லாமே புதுசு இனிக்கின்ற மனசு. ஐயோ. ஆமா. என் காதல் ராணி நான் தானே தேனி. பனிமலை மேகங்கள் பொழிகின்ற குளிரினில் திருக்குறள் படிக்கட்டுமா கண்ணே புது குரல் கொடுக்கட்டுமா. பனிமலை மேகங்கள் பொழிகின்ற குளிரினில் திருக்குறள் படிக்கட்டுமா கண்ணா புது குரல் கொடுக்கட்டுமா. குழலுக்குள் யாழுக்குள் ஓடிடும் பாட்டு கொஞ்சட்டுமே இன்று உன்மொழி கேட்டு. பூவையின் கன்னத்தில் பூமெத்தை போட்டு பூமியின் மேனியில் ஓவியம் தீட்டு. பனிமலை மேகங்கள் பொழிகின்ற குளிரினில் திருக்குறள் படிக்கட்டுமா கண்ணே புது குரல் கொடுக்கட்டுமா. நகை முத்து மாலை
சிறகடி தென்றலில் சிலிர்க்கின்ற சோலை மணி மணியாய் மின்னும் வேலவன் வேலை வடித்திட்ட கண்ணுக்கு வேறென்ன வேலை தொட்டது பொன்னாக தொடரட்டும் மாலை தோகையின் மயக்கத்தில் விடியட்டும் காலை பனிமலை மேகங்கள் பொழிகின்ற குளிரினில் திருக்குறள் படிக்கட்டுமா கண்ணா புதுக்குறள் கொடுக்கட்டுமா பனிமலை மேகங்கள் பொழிகின்ற குளிரினில் திருக்குறள் படிக்கட்டுமா கண்ணே புதுக்குறள் கொடுக்கட்டுமா. மேகமே தூதாகவா அழகில் ஆராதனை செங்கலே தாராட்டவா இளமை முந்தானையை மேகமே தூதாகவா அழகில் ஆராதனை மஞ்சள் நீர் வண்ணமே கொஞ்சம் நில்லுங்களே மன்னன் நீராடும் சமயம் புள்ளிமான் கூட்டமே கொஞ்சம் துள்ளுங்களே கண்ணன் நீராடும் சமயம் நாங்கள் கண்ணம் தொட்ட பின்னலிட்டு விளையாடும் வரையில் மேகமே தூதாகவா அழகில் ஆராதனை சின்ன வாழை கண்டு என்னும் காலை கண்டு வண்ண மீன் கூட்டம் தழுவ அன்பு தேனை சிந்தி என்னை காண சொல்லி அந்த தேன் கூடு மலர நாங்கள் வெற்றி பொட்டை மாற்றிக்கொண்டு இதழாலே இணைய மேகமே தூதாகவா அழகே ஆராதனை கொஞ்சும் மாணிக்கங்கள் சிந்தும் மணிமுத்துக்கள் உந்தன் செவ்வாயின் அழகு அந்த காணிக்கைகள் உந்தன் கண்ணங்களின் இன்னும் அச்சம் என்ன வெட்கம் என்ன கண்ணேவா பழகு மேகமே தூதாகவா அழகே ஆராதனை சென்றலே தாராட்டவா இளமை முந்தானையை மேகமே தூதாகவா அழகில் ஆராதனை. வணக்கம், நான் அபஸ்வரம் ராம்ஜி. ஜெய ஜெய சங்கரா என்ற இந்த ஒலி நாடாவின் தயாரிப்பாளர். காஞ்சி காமகோட்டி பீடம் ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் அருள் ஆசியுடன் இந்த ஒலி நாடா உங்களுக்கு வழங்கப்படுகிறது. நீங்கள் கேட்க விரும்பும் கேட்க ஆசைப்படும் கேள்விகளுக்கு சுவாமிகள் மிக எளிமையான முறையில் பதிலளித்திருக்கிறார்கள். இந்த ஒலி நாடா பாகம் 1 தொடர்ந்து பல பாகங்களை உங்களுக்கு அளிக்கவிருக்கிறோம். இன்னைக்கு நாம் எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கோம். எல்லாருக்கும் அலுவல்கள், வியாபாரங்கள், எத்தனையோ பிரச்சனைகள். இதில் நமக்கு கடவுள் பக்திக்கு நேரம் ஒதுக்குவதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அதில் பொது அறிவு, ஆன்மீகம் போன்றவர்களுக்கு
நேரம் ஒதுக்குவது இன்னும் அபூர்வமான விஷயம். உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கங்க. நான் வந்து பெசன்ட் நகர் கலாக்ஷேத்ரா காலனியில் என்னுடைய வீடு. எங்கள் வீட்டுக்கு அருகில் இருப்பது தான் உலக பிரசித்தி பெற்ற அஷ்டலக்ஷ்மி ஆலயம். இந்த கோயிலுக்கு நாட்டின் பல பாகங்களிலிருந்து எல்லாரும் தரிசனம் செய்ய வருகிறார்கள். ஆனால் அந்த கோயிலிலிருந்து சுமார் 1 ஃபர்லாங் தூரத்தில் இருக்கின்ற நான் அந்த கோவிலுக்கு சென்று கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. என்னை போன்றவர்களுக்கு ஸ்தல பாபிகள் என்று பெயர். அதாவது அந்த ஸ்தலத்துக்கு பக்கத்துலேயே இருப்போம், இந்த கோயிலுக்கு போக மாட்டோம். திருப்பதியிலேயே வசிக்கிறவங்க திருப்பதி வெங்கடாஜலபதியை ரொம்ப நாளைக்கு தரிசனம் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் வேண்டுதல் எடுத்துக்கிட்டு நடந்து கியூவில் நின்று போய் தரிசனம் பண்ணுவோம். இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நீங்கள் சென்று தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நாங்கள் உங்கள் வீடு தேடி வந்து கொடுக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் அளிக்கப்பட்டிருப்பதுவே இந்த ஒலி நாடா. ஜெய ஜெய சங்கரா. தங்கத்தணலே தாமரை மலரே தன் சந்தனமே தணியாதாகமே கண்கள் குளிர்ந்தேன் கருணை மழையால் கலையின் பெருக்கே தலை வணங்குகிறேன். மோனத்திருவே மூவாயெழிலே முற்ற துறந்த முனியே கனியே ஞான குருவே நற்றமிழ் மொழியே ஆதிசங்கரர் அருளே சரணம். மோனத்திருவே மூவாயெழிலே முற்ற துறந்த முனியே கனியே ஞான குருவே நற்றமிழ் மொழியே ஆதிசங்கரர் அருளே சரணம். மோனத்திருவே மூவாயெழிலே. இந்த நிகழ்ச்சியின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் என்கின்ற முறையில் முதல் கேள்வியை தங்களிடம் கேட்கும் பாக்கியத்தை நானே எடுத்துக்கொண்டு விட்டேன். இந்த நிகழ்ச்சியில் தங்களிடம் கேட்கும் முதல் கேள்வி, நாட்டில் போலி சாமியார்கள் கூட்டம் அதிகரித்து விட்டது. பேப்பர் எடுத்து பார்த்தா தினம் அந்த ஊர்ல ஒரு சாமியார் ஏமாத்திட்டார், இந்த ஊர்ல சாமியார் தங்கச்சங்கிலியை பறிச்சுன்னு ஓடிட்டார், இந்த ஊர்ல சாமியார் கற்பழித்து விட்டார்னு ரொம்ப மோசமாக இருக்கிறது. இந்த போலி சாமியார்களை நாம் எவ்வாறு அடையாளம் கண்டுகொள்வது? மக்களுக்கு இது இன்னைக்கு ரொம்ப முக்கியமா தெரிய வேண்டிய ஒரு விஷயம். எப்படி ஏமாறாமல் இருப்பது, எப்படி இவர்களை அடையாளம் கண்டுகொள்வது? பொதுமக்கள் 2-3 விஷயங்களே ஏமாந்து போகிறார்கள். போலி ஃபைனான்ஸிடம் ஏமாந்து போகிறார்கள், அதிக வட்டி வரும் என்று அதிலே ஏமாந்து போகிறார்கள். பொருளாதாரத்தினாலே உடனடியே நமக்கு பலன் கிடைக்கும், அந்த பலன் கிடைக்கும், இந்த வந்த பலன் கிடைக்கும் என்று போலி சாமியாரும் ஏமாந்து போகிறார்கள். இப்படி லாட்ரி போன்றவைகளிலும் பணம் நிறைய வரும் தன் பணத்தை எல்லாம் இழந்து போகிறார்கள். இப்படி பேராசியினாலேயும் அடக்க முடியாத ஆசையினாலேயும் பேராசினாலேயும் துராசினாலேயும் இவர்கள் மயங்குகிறார்களே தவிர நிஜமா வாழ்க்கையில நமக்கு கிடைப்பது இறைவன் அருளால் கிடைக்கட்டும் என்பதை பொறுமையோடு இருந்து அனுபவிப்பவர்களுக்கு இந்த ஏமாற்றமோ போலி சாமியாரோ ஒன்றும் செய்ய முடியாது. யாருக்கு மனதிலே ஒரு பேராசி ஏற்படுகிறதோ அவர்களுக்குத்தான் இப்படி வருகிறது. சலனமற்ற மனது உள்ளவர்களுக்கு எந்த சாமியாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கள் பாரம்பரியத்தையும் கடவுளையும் நம்பிக்கொண்டு வீட்டிலேயே இருந்து கொண்டு இறைவனை நினைத்து கொண்டு ஆனந்தமாக அமைதியாக இருப்பார்கள். எங்கே அமைதி குறைவாக இருக்கிறதோ பேராசி ஜாஸ்தியாக இருக்கிறதோ அங்கேதான் ஏமாற்றம் வருகிறது. இவர்கள் ஏமாறுகிறதுனாலே அவர்கள் ஏமாற்றுகிறார்கள், அவர்கள் ஏமாற்றுகிறதுனாலே இவர்கள் ஏமாறுகிறார்கள். பரஸ்பரம் இருவரும் சேர்ந்து நாட்டுக்கு கெடுதல் செய்கிறார்கள். ஆக பொதுமக்கள் தான் உபனிஷத்தை சொன்னது போல் உத்திஷ்டதை ஜாகிரத பிராப்பியவரான் நிபோத என்று சொன்னார்கள். எழுந்திரு, முழித்துக்கொள்ளு, நல்ல வரத்தை கேளு என்று சொன்னார்கள். அதுபோல் நாம் முழித்துக்கொண்டு வாழ்க்கையில் இருக்க வேண்டும், தூங்கக்கூடாது. வாழ்க்கையில தூங்கி போய்விட்டால் தூங்கும்போது 2 நேரம் தூங்க வேண்டும். வாழ்க்கையில தூங்கி போய்விட்டால் பிறகு வாழ்க்கையே தூக்கமாகிவிடும். எழுந்திருக்க முடியாத அளவுக்கு நம்மை அறியாமையில தள்ளிவிடும், துன்பத்தை தள்ளிவிடும். ஆக நாம் முழித்துக்கொண்டே இருக்க வேண்டும். முழித்துக்கொண்டே இருந்தால் தூங்காமல் என்ற அர்த்தம் இல்லை. ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து கொண்டிருந்தால் தூங்கலாம் நன்றாக. அப்படி ஜாக்கிரதையாக வாழ்க்கை முறை இல்லாமல் போய்விட்டால் நம்முடைய வாழ்வு முழுதும்
தூங்க முடியாத தூக்கத்திலே இருந்து துக்கத்திலே தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அந்த நிலை தான் இன்றைக்கு பேராசையினாலே பலரும் தள்ளப்பட்டு பொதுமக்கள் தான் இதற்கு முக்கிய காரணம். பொதுமக்கள் பேராசைப்படாமல் இருந்து விட்டால் இந்த நிலை அவர்களுக்கு வராது. நமக்கு கிடைத்தது போரும், இறையவர்கள் வந்தது போரும். எத்தனை மகான்கள் இருந்தாலும் ஞானிகள் தான் எல்லோருக்கும் நாம் கும்பிடு போடுவோம், ஆசீர்வாதம் பெறுவோம். ஆனால் யாருடைய வழியும் நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வழி, நம்முடைய தாயார் தகப்பனார் வழி, நம்முடைய முன்னோர்கள் வழி, இந்த வழி இருக்கிறது. அவ்வழியே நமக்கு நல்வழி. அல்லது நமக்கு பாரம்பரியமாக வந்த குரு வழியோ அந்த வழி நல்வழி. இந்த வழிக்கு நம்முடைய முன்னோர்களையும் குருமார்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை மகான்கள் சித்தவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் எங்கு இருந்தாலும் ஆசி பெறுவோம். ஆனால் வழி நடந்து செல்லக்கூடாது என்பதை என்றைக்கு ஜனங்கள் உணர்ந்து கொள்கிறார்களோ, பேராசைப்படாமல் இருக்கிறார்களோ, வந்தது போர் என்று திருப்தி அடைந்திருக்கிறார்களோ, அப்பொழுது இந்த ஏமாற்றம் ஏமாறுறது இரண்டுமே இருக்காது. நமஸ்காரம். நான் மிஸ்ஸஸ் பத்மாராமன். ரத சப்தமி அன்னைக்கு தலையில் எருக்க இலையை வச்சுன்னு எல்லாரும் ஸ்நானம் பண்ணுறா. அதை பற்றி கொஞ்சம் எல்லாருக்கும் சொன்னால் நன்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெரியவா சொன்னால் அது எல்லாருக்கும் புரியும். சூரிய பகவானுடைய முக்கியமான நாள் அன்றைக்கு. அதோடு கூட பீஷ்மாச்சாரியர் முக்தி அடைந்த நாள் வேறு. இது ரெண்டும் சேர்ந்ததுனாலே ரதசப்தமி விசேஷம். கிழக்கிருந்து மேற்கே சூரியன் வந்தாலும் கூட கிழக்கிருந்து தென்மேற்கு அல்லது வடமேற்கு ரெண்டுக்குள்ளே ஒன்று போவான். அந்த ரதசப்தமியிலிருந்து தான் கிழக்கே இருந்து தென்மேற்கு போவான். ஆகவே அன்றைக்கு சூரியனுக்கு மிகுந்த விசேஷமான நாள். அந்த நாளிலே பீஷ்மர் உத்தராயணம் பறந்து விட்டது என்பதற்காக, உத்தராயணம் போன உடனே இறந்து போகணும் என்பதற்காக காத்திருந்தார். அந்த நாள் வந்த உடனே பீஷ்மரும் கூட அன்றைக்கு முக்தி அடைந்த நாள். அதனால் ரதசப்தமி மிகவும் புண்ணியமான நாள். மகான்கள் ஞானிகள் அவர்களெல்லாம் அப்படிப்பட்ட உத்தராயண புண்ணிய காலத்திலே மரித்த நாள். உத்தராயணம் என்றாலே ஒரு புண்ணிய காலம். அந்த புண்ணிய காலத்திலே பீஷ்மர் போன்றவர்களெல்லாம் மரித்த நாள். சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கே சென்றாலும் வடமேற்கு செல்கிற நாள். வடக்கு எதுக்குமே நல்லது தெற்க காட்டிலும் என்று முன்பே சொன்ன பிரகாரம் வடக்கு நோக்கி வருவதனாலே அதுக்கு மிகவும் விசேஷமான நாள். அன்றைய தினம் எல்லோரும் ஸ்நானம் செய்து தர்ப்பணம் செய்து தானம் செய்ய வேண்டும். அதில் எருக்கு இலை வைத்துக்கொண்டு ஸ்நானம் செய்வது முக்கிய நோக்கம். எருக்கலையிலே எருக்கலையோடு கூட கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் அருகம்பில்லு, கொஞ்சோண்டு பசுமாடு சாணம் இவைகளையும் வைத்துக்கொண்டு ஸ்நானம் செய்ய வேண்டும். பொதுமக்கள் தாய் தாப்பனார் இல்லாதவர்கள் கொஞ்சம் எண்ணெயும் கூட வைத்துக்கொண்டு ஸ்நானம் செய்வார்கள். இப்படி செய்வதன் மூலம் அந்த பீஷ்மர் முக்தி அடைந்த நாளானதினாலே அன்றைக்கு பிதர்களுக்கு திருப்தி ஏற்படும் என்பதற்காக அன்றைய தினம் அதை வைத்துக்கொண்டு ஸ்நானம் செய்து பழக்கம் வருகிறது. ஜய ஜய சங்கர சிவ சிவ சங்கர ஜய ஜய சங்கர சிவ சிவ சங்கர. நமஸ்காரம். இந்த நிகழ்ச்சி வழியாக நான் உங்களை கேள்வி கேட்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது ஆஞ்சநேயருக்கெல்லாம் வெற்றிலையில் மாலை சாத்துறேங்கிறாங்க. சில பேர் சில காரியம் முடிகிற வரைக்கும் தினசரி வாலில் பொட்டு வைக்கணும் குங்குமத்தால் அப்படிங்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லணும். வெண்ணெய் சாத்துவார்கள், வடமாலை சாத்துவார்கள், வெற்றிலை மாலை சாத்துகிறார்கள். இப்படி அவர்களுக்கு பக்தர்கள் தோன்றுவதெல்லாம் இப்பொழுது சாத்துகிறார்கள். அது பிரார்த்தனையினுடைய பலமாக செல்கிறதே தவிர அதற்கு இது தனியாக ஒன்று கிடையாது. வெற்றிலேன்னு பேர் இருக்கிறது, எல்லாவற்றையும் வெற்றி கொடுக்கட்டுங்கிறதுக்காக அதற்காக வெற்றிலை சாத்துகிறாரே தவிர பிரார்த்தனையில் வடமாலை தான் பிரதானமாக பழங்காலத்தோடு வருகிறது. வாழைப்பூ மிகவும் ஒரு உரித்தான ஒரு பழம். அதுபோல் வாழைப்பழ மாலை, வடமாலை, வெற்றிலை மாலை, பூ மாலை, பலவித மாலைகளை பிரார்த்தனைகளிலே யாருக்கு எப்படியெல்லாம் பிரார்த்தனை நிறைவேற்ற இருக்குதோ அப்படிலாம் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். முக்கியமான வெண்ணையும் வடமாலையும் தான் அவருக்கு பழங்காலம் தொட்டு வரக்கூடிய ஒரு நேர்ச்சி. நமஸ்காரம். என் பேர் விஸ்வநாதன். நான் வண்ணாந்தர பெசனாரில் இருக்கேன். சிவனுக்கு அத்துல்யநாதன் ஒரு புதிய பெயர் கேள்விப்பட்டிருக்கேன் சமீபத்தில். அதை பற்றி கொஞ்சம் பெரிய விளக்கம் தெரிவிக்கணும். சிவன் பரமேஸ்வரன். ஈஸ்வரன் என்றால் எல்லாவற்றையும் ஆட்டி படைப்பவன் ஈஸ்வரன். ஈஷிதா ஈஸ்வரன் என்று சொல்வார்கள். எல்லாவற்றையும் ஆட்டி படைப்பவன். அதற்கு மேலாக அவனுக்கு சமானமே இல்லாதவன் யாரோ அவன் அத்துல்யநாதன். துல்லியம் என்றால் அவனுக்கு ஈக்குவல், அவனுக்கு சமானமானவன். அத்துல்யம் என்றால் அவனுக்கு ஈக்குவல் சமானமாக யாரும் கிடையாது என்று அத்துல்யநாதன் என்று பெயர். மற்றவர்களுக்கு ஓமையை சொல்லிவிடலாம், இது போல் அது, அது போல் அது என்று. ஆனால் இறைவனுக்கு பரமேஸ்வரனுக்கு இவர் போல் அவர் என்று சொல்வதற்கு வாய்ப்பு கிடையாது. அதனாலே அத்துல்யநாதன் என்று பெயர். உதாரணமாக முகத்தை சொல்லணுமா சந்திரம் போல் முகம் என்று சொல்வார்கள். அதுபோல் தாமர புஷ்பம் போல் திருவடி என்று சொல்வார்கள். இப்படி ஒன்றுக்கும் உதாரணம் சொல்லலாம். ஆனால் இறைவனுடைய பரமேஸ்வரனுடைய
திருவுருவத்துக்கு என்ன உமானம் சொன்னாலும் பொருந்தது வாய்ப்பு கிடையாது. அப்படிப்பட்ட அபரிமிதமான எல்லையில்லாத பெருங்குணத்தோடு கூடிய பெருமானானதினாலே அவருக்கு அத்துல்யநாதன், அவனுக்கு ஈக்குவலாக சமானமாக ஒருவரும் நாதனே கிடையாததுனாலே அத்துல்யநாதன் என்று பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. பெரியவாக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். நான் சச்சு. எங்கள் அம்மா அப்பா தாத்தா எல்லாருமே நாங்களும் காஞ்சிபுரம் தான். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கணும். விநாயகருக்கு அருகம்புல் சாத்திரமே, அதனுடைய தத்துவம் என்ன? ஒவ்வொரு வழிபாட்டுக்கு முன்பு, நல்ல காரியம் செய்வதற்கு முன்பு விநாயகரை நாம் வழிபடுகிறோம். அந்த விநாயகர் முழு முதற் கடவுளாக கருதப்படுகிறது. புராணங்களில் எல்லாம் நாமும் அப்படித்தான் நம்பி வழிபாடு செய்கிறோம். அந்த விநாயகர் பெருமானுக்கு அருகம்பில் என்பது மிகவும் விசேஷமானது. இப்பொழுது அதுக்கு எத்தனையோ உணவெல்லாம் நாம் படைக்கிறோம். அதே வடிவத்திலே உள்ள ஆனைக்கு எத்தனை உணவுகளை நாம் அளித்தாலும் அருகம்புல்லை சாப்பிடும் அந்த ஆர்வம், புல்லை சாப்பிடும் அந்த ஆர்வம் வேறு எந்த உணவிலும் கூட ஆனைக்கு இருப்பதில்லை, விநாயகரிடத்திலிருந்து ஆனைக்கு. ஆகினாலே அருகம்புல்லிலே பலவிதமான மந்திர சக்தி கொண்டவைகள்லாம் கூட இருக்கின்றன. இன்றைக்கு சித்த வைத்தியத்திலும் ஆயுர்வேத வைத்தியத்துக்கும் அருகம்பில்லை மிகவும் உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். பலவித தீராத நோய்களெல்லாம் தீர்வதற்கு வாய்ப்பாக அருகம்பில் அமைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது ஏழை எளியவர்களுக்கும் சுலபமாக கிடைக்கூடியது. வழிபாட்டிற்கு வசதி உள்ளவர்கள் தான் செய்ய வேண்டும் என்பதல்ல. விநாயகப் பெருமான் எப்படி ஏழை எளியவர் அனைவருக்கும் மரத்தடியிலும் தெருச்சந்திலும் முச்சந்திலும் கூட உட்கார்ந்து கொண்டு எல்லா இடத்திலும் அருள் பாலிக்கிறாரோ, பாமர ஜனங்களுக்கும் பண்டிதர்களுக்கும் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறாரோ, அதுபோல் இந்த அருகம்பில் கூட மார்க்கெட்டுக்கு வராத, பஜாருக்கு வராத, விலைவாசி இல்லாத, இத்தனை விலைவாசி ஏற்றத்திலும் அதற்கு ஒரு விலை இல்லாத, ஆனால் விலை மதிப்பற்ற ஒரு புல்லாக அருகம்புல்லாக இருந்து நமக்கு விநாயகருக்காக வழிபாட்டுக்கு உகந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அருகம்பில்லை நாம் விநாயகர் போடுவதன் மூலம் நம்மிடையே உள்ள வாழ்க்கையிலே உள்ள எத்தனை பந்தங்கள் இருக்கிறதோ, துன்பங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் அருந்து போய்விடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது துன்பங்களை அகற்றக்கூடிய தன்மை அந்த அருகம்புல் பூஜையினால் கிடைக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே விநாயகருக்கு அருகம்புல் போடுவதன் மூலம் எளிமையாகவும் ஆகிறது, தூய்மையாகவும் ஆகிறது, பலவித மந்திர தந்திரங்களோடு சக்தியோடு கூடியதாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் நம்மளுடைய பந்தத்தையும் துன்பத்தையும் அகற்றும் பொருளாகவும் ஆகிறதுனாலே அருகம்பில்லை போடும் பழக்கம் வருகிறது. வீட்டில் வலம்புரி விநாயகர் வச்சுக்கிறது நல்லதா, இல்லை இந்த இடது பக்கம் தும்பிக்கை இருக்க அந்த விநாயகர் வச்சுக்கிறது நல்லதா? எதுவுமே வலம் பக்கமாக வருவது நல்லது. வலம் வருவது நல்லது, வலம் பக்கமாக வருவது நல்லது. தெற்கு நோக்கி இருப்பது இரண்டாம் பட்சம்தான். ஆகவே வலம்புரி விநாயகருக்கு விசேஷம் உண்டு. வலமாக வருவதனாலே வலம் பக்கம் அதுக்கு விசேஷம். இடம்புரி விநாயகர் என்பது சாமானியமாக பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த வகையிலே வலம்புரி விநாயகருக்கும் அருகம்பில்லுக்கும் மிக பொருத்தமானது. வலம்புரி விநாயகராக உள்ள அந்த பெருமானுக்கு அருகம்புல்லை அர்ப்பணிப்பதன் மூலம் அருகு கட்டையிலேயே இன்றைக்கு விநாயகரெல்லாம் பல பேர் பூஜை செய்கிறார்கள். அருகம்பில்லுடைய வேர்னை எடுத்து கூட இன்றைக்கி விநாயகர்லாம் எடுத்து பூஜை செய்கிறார்கள். மிகவும் விசேஷ சக்தி வாய்ந்தது. அதன் மூலம் சகல விதமான துக்கங்களும் கஷ்டங்களும் தூர போவதற்கு விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனாலே அருகம்பில்லுக்கு விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே அருகம்புல் மூலமாக விநாயகர் வழிபடுவது மிகவும் உத்தமம். ஜய ஜய சங்கர சிவ சிவ சங்கர ஜய ஜய சங்கர சிவ சிவ சங்கர. காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய பொற்பாத கமலங்களுக்கு என்னுடைய அநேக கோடி நமஸ்காரங்கள். இந்த நிகழ்ச்சி மூலமா உங்ககிட்ட சில சந்தேகங்களை கேட்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த எனது அன்பு சகோதரர் ராம்ஜி அவர்களுக்கும் இந்த டிவி நிலையத்துக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் எஸ்வி ரமணன். நான் ஜெயஸ்ரீ பிக்சர்ஸ் என்ற பெயரிலே ஒரு சிறிய நிறுவனத்தின் அதிபராக இருக்கிறேன். விளம்பர படங்கள் தவிர டிவி சீரியல்கள், திரைப்படங்கள், இப்படி நிகழ்ச்சிகளை நான் தயாரித்து இயக்கி கொண்டிருக்கிறேன். தங்களிடத்திலே எனக்கு ஒரு சிறிய சந்தேகத்தை கேட்க வேண்டும், உங்களால் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதாவது அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம், இப்படி பல சித்தாந்தங்களை
அன்ற சங்கரர், மத்வர், ராமானுஜர் போன்ற மகான்கள் நமக்காக செய்து வைத்தார்கள். இந்த அத்வைதப்படி பார்க்கும்போது, நாம் ஆத்ம விசாரணை செய்யும்போது, நாம வேற இல்லை, தெய்வம் வேற இல்லை, ஆத்மா வேறு, உடல் வேறு, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான். இதை நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆத்ம விசாரணை செய்கிறோம் அப்படிங்கிறதான் ஆரம்ப காலத்தில் இருந்த தத்துவமாக நான் நினைக்கிறேன். ஆனால் பிற்காலத்தில் தெய்வத்துக்கு ஒரு வழிபாடு செய்யறதுக்கு ஒரு விக்கிரகம் இருந்தால்தான் மானசீகமாக நாம் அதை மனதிலே உருவகப்படுத்திக் கொள்ள முடியும் என்று பெரியோர்களால் இந்த விக்கிரக வழிபாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். முதல் எப்படி இந்த விக்கிரக வழிபாடு வந்தது, அதை பெரியவா சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் இங்கு உதித்தனன் முருகன் என்று ஒரு பாட்டு முருகனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாட்டின் பிரகாரம் அருவமாய் எங்கு நிறைந்துள்ள பரம்பொருள் தான் உருவமாய் வந்தது என்று அறியப்படுகிறது. ஆகவே உருவம் என்பது ஒருவரால் உண்டு பண்ணப்படவில்லை, இயற்கையாகவே இறைவன் அருளாலே உருவ வழிபாடு என்பது வந்திருக்கிறது. நமக்கு ஜலம் இருக்கிறது, ஜலமே ஐஸாக ஆகிறது, ஐஸே ஐஸ் கட்டியாக ஆகிறது, ஐஸ் கட்டியே ஐஸ்கிரீமாக ஆகிறது. மனிதனோட முயற்சி ஐஸ்கிரீமுக்கு உண்டு, ஆனால் ஐஸாவதற்கு முயற்சி கிடையாது. ஜலமே ஒரு வெப்பத்தின் மூலமாக அதுவே ஐஸாக ஆகிவிடுகிறது, ஐஸே ஐஸ் கட்டியாக ஆகிவிடுகிறது. ஐஸ் கட்டி நாம் உபயோகப்படுத்தும் போது ஐஸ்கிரீம் பல வகையாக நாம் உபயோகப்படுத்திக்கிறோம். அதுபோல் இயற்கையாகவே அருவமாக உள்ளது உருவமாக வந்து உருவமே நேற்றின்று இல்லாமல் அனாதியாய் என்று சொல்கிறார்கள். அருவமும் உருவமாகி அனாதியாய். அனாதி என்றால் ஆரம்ப காலம் இல்லாமல் உலகம் தோன்றிய காலம் முதல் அனாதி காலம் தொட்டு எவ்வளவு காலமாக அருவம் இருக்கிறதோ அந்த காலம் தொட்டே உருவமும் வந்திருக்கிறது என்று நமக்கு சொல்கிறார்கள். ஆகிய உருவ வழிபாடு ஒரு நாள் ஆக்கப்படாமல் அருவமும் உருவமும் ஆகி ஒரே நிலையிலே அந்த காலம் தொட்டு வந்து கொண்டிருக்கிறது. முருகனை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்கிறார்கள். முருகனுக்கு மாத்திரம் இந்த பாட்டல்ல, எந்த வடிவம் எடுத்தாலுமே எல்லா வடிவத்துக்கும் உருவம் அருவத்திலேருந்து வந்தது. பல அருவம் கிடையாது, ஒரே அருவம்தான் பல உருவங்களை எடுத்தது. அது எப்படி தெரிகிறது? அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் என்று அடுத்த பாடல் பாடுகிறது. பல வடிவங்களிலே வந்திருக்குது அந்த உருவமே என்று சொல்கிறார்கள். ஆக விநாயகர் முதல் ஆஞ்சநேய சுவாமி வரை, கிராம தேவதை வரை எத்தனை வடிவங்களை பார்க்கிறோமோ பல வடிவங்களும் அந்த அருவத்திலேருந்து உருவம், உருவத்திலேருந்து பல வடிவங்கள், இதெல்லாம் அனாதியாக வந்து கொண்டிருக்குது என்று நமக்கு சொல்லியிருக்கிறதுனாலே ஒரு நாள் உருவ வழிபாடு ஆரம்பிக்கப்பட்டது என்பது கிடையாது. சில வடிவங்கள் நமக்கு புதுமையாக இருக்கலாம். ராமர் காலத்திலிருந்து ராமர் வந்திருக்கலாம், கிருஷ்ணர் காலத்திலிருந்து கிருஷ்ணர் வந்திருக்கலாம், பஞ்சபாண்டர் காலத்திலிருந்து பஞ்சபாண்டர் திரௌபதி கோவில் வந்திருக்கலாம். ஆனால் தேவதைகள் முழுவதும் பார்க்கும்பொழுது விஷ்ணுவோ சிவனோ தேவியோ இவைகளெல்லாம், விநாயகரோ முருகனோ இவைகளெல்லாம் அனாதி காலம் தொட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உற்பத்தியாக அவர்களுக்கு பிறப்பாக புராணங்கள் சொல்லியிருந்தாலும் கூட எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாக அவர்களுடைய வரலாறை தவிர நம்முடைய மனுஷ கணக்குப்படி காண முடியாது. ஆகவே அவர்களெல்லாம் யுகாந்தரங்களாக பல கோடி வருஷங்களாக அருவமும் உருவமாகி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உருவ வழிபாடு என்பது எல்லோருக்கும் செய்வதற்கு வசதியாக வந்திருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவனை உருவத்துடன் பார்ப்பது என்பது மிக கடினம், அருவத்துடன் பார்ப்பது மிக கடினம். உருவத்தின் மூலமாக அருவத்தை பார்க்க முடியும். மின்சக்தி இருக்கிறது, மின்சக்தி நம்மால் உணர முடியுமே தவிர பார்க்க முடியாது. மைக்கு மூலம், லைட்டு மூலம் மின்சக்தி எங்கே உணர்கிறோம், அறிந்து கொள்கிறோம். ஆனால் மின்சக்தி எப்படி இருக்கிறது பார்க்க வேண்டும் என்றால் கண்ணால் பார்க்க முடியாது. இந்த வடிவத்தின் மூலம் மின்சக்தி இயங்குகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியுமே தவிர நேரடியாக கண்ணால் பார்க்க முடியாது. அதற்கு லைட்டும் ஒளியும் மைக்கும் ஃபேனும் போன்றவைகள்லாம் நமக்கு வழிகாட்டுதலாக இருக்குமே தவிர அதன் மூலமாக மின்சக்தி இருக்குது என்பதை உணர முடியுமே தவிர நேரடியாக கண்வழி காண்பது என்பது மிக மிக கடினம். ஆகவே ஐஸ்கிரீம் சாப்பிட்ட பிற்பாடு குச்சியை தூக்கி போட்டுவிட்டால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டவர்களுக்கு என்ன தாக சாந்தி குறையும், தாகத்தினுடைய நிலை, அதாவது தண்ணீர் தாகம் எடுத்ததுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு விட்டால் குச்சியை போட்டுவிட்டால் தண்ணீர் தாகம் தீர்ந்துவிடும். ஐஸை சாப்பிட்டாலும் தீர்ந்துவிடும். ஆனால் எப்படி சாப்பிட்டாலும் தாகசாந்தி மிஞ்சுகிறது என்பது போல உருவ வழிபாட்டு நிலையே அருவ வழிபாட்டுக்கு அழைத்து செல்வது தான். அருவத்திலிருந்து உருவம் வந்து நம்ம எல்லாம் ஆட்கொள்வதற்காக வந்து நம்முடைய பூஜைகள், உபச்சாரங்கள், பிரார்த்தனைகள் இவைகளெல்லாம் செவிமடுத்து கேட்டு ஏற்றுக்கொண்டு அதனுடைய பிரசாதமாக நமக்கு அந்த இறைவனே கையாலையும் கண்ணாலையும் திருவடியாலும் ஆசீர்வாதம் செய்து பிறகு நம்மை அவர் ஆட்கொண்டு அவரை காட்டிலும் உருவத்தை காட்டிலும் அருவ நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறார். அப்படி அழைத்து செல்வதற்காகத்தான் உருவம்
வயாமீடியாக இருக்கிறது. மத்தியத்திலே இருந்து நம்ம எல்லாம் அருவத்துக்கு கொண்டு செல்வதற்காக உருவம் வேண்டியிருக்கிறது. அருவம்தான் ஆரம்பம், அருவம்தான் முடிவு. மத்தியிலே நமக்கு பாமர மக்களுக்கு, பொதுமக்களுக்கு பக்தி ஏற்பட்டு ஒரு பிடிமானம் ஏற்பட்டு நல்வழி வருவதற்கு உருவ வழிபாடு இன்றியமையாக ஆகிறது. அந்த இன்று உருவ வழிபாட்டை யாராவது ஆரம்பித்தால் அப்போ அவருடைய சொந்த விருப்பத்தின் ஆரம்பித்ததாக ஆகிவிடும். அப்படி இல்லாமல் இறைவனே தான் அப்படி வந்திருக்கான்னு சொல்லிவிட்டால் அப்படி நம்பிக்கை நிறையாக வரும். அந்த நம்பிக்கையின் கீழ் அந்த இறைவனை நாம் பற்றி கொண்டால் பற்றுக பற்றற்றான் என்பது போல பற்றில்லாத இறைவனை நாம் பற்றி கொண்டால் அந்த பகவானே பற்றற்ற அந்த பரம்பொருளை அடைவதற்கு வாய்ப்பாக அமைவான். நமஸ்காரம். என் பேர் லட்சுமி சாஸ்திரின்னு பேர். சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் என்ன வித்தியாசம், என்ன ஈடுபாடு அவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா தேவையில்லை. உலகில் பலர் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து தியாகபிரம்மம் தியாகராஜ சுவாமி ஒரு பாட்டிலே பாடியிருக்கிறார். எந்தரோ மகானுபாவனு அந்தரிக்கு வந்தனமுன்னு பாடியிருக்கிறார். எத்தனையோ மகான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம் என்று தியாகராஜ சுவாமியை பாடியிருக்கிறார். ஆக அவர் காலத்திலிருந்து எத்தனையோ மகான்கள், ஞானிகள், மகாபுருஷர்கள், சித்த புருஷர்கள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள் என்று தெரியும். சித்த புருஷர்களும் பல வகைப்பட்டவர்கள், அஷ்டமா சித்தி பெற்றவர்கள் என்று பழங்காலத்திலேயே நம்முடைய புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றன. பல பொருள்களை வரவைப்பது, ஆகாயத்தில் பறப்பது, உடலை குறுக்கிக் கொள்வது, மேலோக்கொள்வது என்று அணிமாதி அஷ்டசித்திகள் என்று சொல்வார்கள். அதைகளை தெரிந்து கொள்வர்கள் மிக மிக குறைவு. இப்பொழுது சாமானியமாக சின்ன சின்ன சாமான்களை சித்து மூலம் வரவிக்கிறார்கள். நிறைய பேர் இன்றைக்கு வந்து விட்டார்கள். சிறிய மந்திரங்களை கற்றுக்கொண்டு அதன் மூலம் பல சம்பவங்களிலே சென்று சில வழிபாடுகளை செய்து அதன் மூலம் சித்து மந்திரங்களை இறையொருளாலே செய்து வருகிறார்கள். இவர்களெல்லாம் சாமானிய சித்தர்கள், அஷ்டமா சித்தியை சேர்ந்தவர்கள் அல்ல. அஷ்டமா சித்தியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிவிடலாம். ஏனென்றால் யோகாபியாசம் செய்து, ஆசனங்கள் செய்து, யோகாசனங்கள் செய்து அவைகளிலே சித்திகளை பெற்று அந்த சித்திகள் மூலமாக அஷ்டமா சித்தி வருது இருக்குது. அதுதான் நிஜமான சித்த புருஷனுடைய லட்சணம். அந்த மாதிரி சித்த புருஷன் இன்றைக்கு யாரும் கிடையாது. அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பொதுமக்களுக்கு மனித சக்தியை காட்டிலும் அப்பாரண சக்தி ஒன்று இருக்கு என்பதை காண்பதற்கு மாத்திரமே சில பொருள்களை வரப்பட்டிருக்கிறார்களே, அவர்கள் மாத்திரம் சித்த பொருளாக என்று சொல்லி வருகிறார்கள். ஞானிகள் என்றால் அவர் சித்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். ஞானிகள் என்றால் நேற்று, இன்று, நாளை, முக்காலத்திலும் எந்த காலத்திலும் இந்த உலகம் எல்லாம் நிலையாக இருப்பது கூடியது அல்ல. எல்லாம் மாறக்கூடியது, அழியக்கூடியது. நிலையாக இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று, பரமாத்ம ஸ்வரூபம், ஆண்டவன் ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் ஒன்று தான் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து அதையும் மக்களுக்கு உணர வைப்பவர் யாரோ அவர் ஞானி. தானும் ஞானியாக இருந்து மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை அருள்பவர் ஞானி. நெருப்பு அதுவும் சுடும், கத என்று சூடோடு இருக்கும், அதை தொட்டவர்களையும் சுட வைக்கும். அதுபோல் ஞானிகள் தானும் ஞானப்பழம்பாக இருப்பார்கள், தன்னை அண்டினவர்களுக்கு ஞானத்தை அளிப்பார்கள். இதுதான் ஞானிகளுடைய வழக்கம். எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது, தொட்டு விட்டால் ஷாக் அடிக்கிறது, அடித்து விட்டால் ஹாங்கிறான். எப்படி இருந்து தெரியாது, அவனை பிடிக்க போனால் அவனையும் அடிக்கும், அவனும் கேட்டால் அவனுக்கும் தெரியாது. தொட்டத்தோட பரம்பரையாக எல்லாரையும் இழுக்குமே தவிர எப்படி இழுத்தது, என்ன ஆச்சு, அந்த மாதிரி அது ஷேப்பாக இருந்தால், கருப்பாக இருந்தால், வலிச்சுதா இன்னும் தெரியாது. அப்படி அனுபவபூர்வமாக இருக்கக்கூடியதுவோ அது ஞானிகளுடைய ஒரு நிலை. சித்தபுருஷர்கள் என்பது அதுபோல் நிலை அல்ல. அவர்கள் எவ்வளோ வேணால் காரியங்கள் செய்வார்கள், வழக்கம் போலே வாழ்க்கையை நடத்துவார்கள். அவர்களுக்கு உடையிலையோ, உணவுலையோ, இல்லறத்திலோ, துறவரத்திலையோ நியமங்கள் ஒன்றும் கிடையாது. சாமானியமான சின்ன விஷயங்களை அறிந்து கொண்டு அதை ஜனங்களுக்கு இறை சக்தியை மனித சக்தியை காட்டிலும் அப்பாற்பட்ட சக்தி இருக்கு என்பதை தெரிவிப்பதற்கு மாத்திரம் உபயோகப்படுத்தி கொண்டு செய்கிறவர்கள் இன்றைய சித்தர்கள். ஆனால் பழங்கால சித்தர்கள் நல்ல ஞானிகளுக்கு ஈடாக இருந்து கொண்டு அஷ்டமா சித்திகள்லாம் பெற்று, அந்த அஷ்டமா சித்தியினாலும் நமக்கு ஞானம் வராது என்பதை உணர்ந்து இத்தனை சித்திகளையும் பெற்றேன், அதனால் நான் கண்டது என்ன என்றெல்லாம் தாய்மான சுவாமி போன்றவர்கள்லாம் கூட பாடியிருக்கிறார்கள். பட்டினத்தார் சுவாமி போன்றவர்கள்லாம் பாடியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அஷ்டமா சித்தியும் பெற்று கடைசியிலே ஞானத்தையும் பெற்றவர்கள். வெறும் சித்து என்பது மனிதனை முன்னேற விடாது. ஆனால் அஷ்டமா சித்தி என்பது படிப்படியாக மேலே கொண்டு போய் அவனை ஞானியாக ஆக்கக்கூடிய உதவும் அவனுக்கு. ஆனால் அதிலே மயங்காமல் இருந்தார். அதிலும் மயங்கி போய்விட்டால் அவனுக்கும் ஞானத்தை கொண்டு போக விடாது. ஆக சித்து என்பது இல்லற வாழ்க்கைக்கு தேவை உள்ளது, ஞான வாழ்க்கை என்பது துறவர வாழ்க்கைக்கு தேவையாக உள்ளது. ஆக சித்தர்களுடைய காரியங்கள் எல்லாமே, இன்றைய சித்தர்களுடைய காரியங்கள் எல்லாம்
சித்து புருஷனுடைய காரியங்கள் எல்லாம் இல்லற வாழ்க்கைகளுக்கு தகுந்தமாக உள்ளது. அதாவது உலக வாழ்க்கை தேவையுள்ள பொருள்களை கொடுப்பது, ஒரு இறைசக்தி இருக்குது மனிதரை காற்றும் என்பதை உணர வைப்பது, நாத்திக நம்பிக்கை ஆஸ்திக நம்பிக்கை அழைத்துக் கொண்டிருந்தது இவ்வளவு வரைக்கும் தான். ஆனால் ஞானிகளுடைய எப்படி என்றால் மனதிற்கு அமைதி சாந்தியும் கொடுத்து பிறவில்லாத பெரும்பேற்றை அளித்து பலவித துன்பங்களையும் அகற்றி எந்த காலத்திலும் உனக்கு இந்த நிலையிலே இருந்தாலும் உனக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் என்று நல்ல அருளை வழங்குவோர் யாரோ அவர் ஞானி. தானும் அந்த ஞானத்தை பெற்று மற்றவர்களையும் ஞானத்துக்கு அழைத்து செல்பவர் ஸ்வயம் தானும் பல துன்பங்களையும் தாண்டி வாழ்க்கையின் துன்பத்தை தாண்டி மற்றவர்களையும் தாண்டி வைப்பவர் யாரோ அவர் தான் ஞானி. அந்த நிலையிலே உள்ளவர்கள் இன்றைக்கு ஒரு சில பேரை ஞானிகளை பார்க்கலாம். ஆனால் அஷ்டமா சித்தி கண்டவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லிவிடலாம். சின்ன சித்து புருஷர்கள் சின்ன சின்ன சித்து வேலை செய்வர்கள் நிறைய பேர் இன்றைக்கு ஊருக்கு ஒருவர் 4 பேர் 5 பேர் வந்து விட்டார்கள். அது ஜனங்களுடைய ஒரு ஆசையை உபயோகப்படுத்திக் கொண்டு இவர்களுடைய பேராசையை உபயோகப்படுத்திக் கொண்டு அவர்கள் நிறைய தயாராகிவிட்டார்கள். அவர்கள் தயாராக இருந்தால் ஜனங்கள் தயாராகிவிட்டார், ஜனங்கள் தயாராக அவர்கள் தயாராகிவிட்டார்கள். இது பரஸ்பரம் நிறுத்த முடியாத அளவுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆக மனிதனுடைய துராசை எப்பொழுது இருக்குமோ அப்பொழுது சின்ன சித்த ஆசைகள்லாம் குறையும். எப்பொழுது மனிதனுடைய துராசை வளர்கிறதோ அப்பொழுது சின்ன சித்த ஆசைகள் நிறைய வளரும். சின்ன சித்தர்கள்லாம் நிறைய வளருவார்கள் அதை உபயோகப்படுத்தி கொண்டு. அதனால் வாழ்க்கையிலும் முன்னேற முடியாது, ஞானத்திலும் முன்னேற முடியாது, பொருளாதாரத்திலும் முன்னேற முடியாது. ஏதோ ஒரு சக்தி இருக்கு, நம்மை காட்டிலும் அதிகப்படி சக்தி இருக்கு உணர முடியும். எண்ணும் போதெல்லாம் இனிக்கும் ஊற்றே இதயம் வருடும் தென்றல் காற்றே. எண்ணும் போதெல்லாம் இனிக்கும் ஊற்றே இதயம் வருடும் தென்றல் காற்றே. பண்ணின் லயங்கள் பார்வையில் கண்டே பாவம் போக்கினை தாழ் சரணங்களே. பண்ணின் லயங்கள் பார்வையில் கண்டே பாவம் போக்கினை தாழ் சரணங்களே. மோனத்திருவே மூவா எழிலே முற்ற துறந்த முனியே கனியே ஞான குருவே நற்றமிழ் மொழியே ஆதிசங்கரர் அருளே சரணம். மோனத்திருவே மூவா எழிலே. வணக்கம், நான் அபஸ்வரம் ராம்ஜி. ஜெய ஜெய சங்கரா என்ற இந்த ஒலி நாடாவின் தயாரிப்பாளர். காஞ்சி காமகோட்டி பீடம் ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் அருள் ஆசையுடன் இந்த ஒலி நாடா உங்களுக்கு வழங்கப்படுகிறது. நீங்கள் கேட்க விரும்பும் கேட்க ஆசைப்படும் கேள்விகளுக்கு சுவாமிகள் மிக எளிமையான முறையில் பதிலளித்திருக்கிறார்கள். இந்த ஒலி நாடா பாகம் 1 தொடர்ந்து பல பாகங்களை உங்களுக்கு அளிக்கவிருக்கிறோம். இன்னைக்கு நாம் எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கோம். எல்லாருக்கும் அலுவல்கள், வியாபாரங்கள், எத்தனையோ பிரச்சனைகள். இதில் நமக்கு கடவுள் பக்திக்கு நேரம் ஒதுக்குவதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அதில் பொது அறிவு, ஆன்மீகம் போன்றவர்களுக்கு நேரம் ஒதுக்குவது இன்னும் அபூர்வமான விஷயம். உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோங்க. நான் பெசன்ட் நகர் கலாக்ஷேத்ரா காலனியில் என்னுடைய வீடு. எங்கள் வீட்டுக்கு அருகில் இருப்பது தான் உலக பிரசித்தி பெற்ற அஷ்டலக்ஷ்மி ஆலயம். இந்த கோயிலுக்கு நாட்டின் பல பாகங்களிலிருந்து எல்லாரும் தரிசனம் செய்ய வருகிறார்கள். ஆனால் அந்த கோவிலிலிருந்து சுமார் 1 ஃபர்லாங் தூரத்தில் இருக்கின்ற நான் அந்த கோவிலுக்கு சென்று கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. என்னை போன்றவர்களுக்கு ஸ்தல பாபிகள் என்று பெயர். அதாவது அந்த ஸ்தலத்துக்கு பக்கத்துலேயே இருப்போம், இந்த கோயிலுக்கு போக மாட்டோம். திருப்பதியிலேயே வசிக்கிறவங்க திருப்பதி வெங்கடாஜலபதியை ரொம்ப நாளைக்கு தரிசனம் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் வேண்டுதல் எடுத்துக்கிட்டு நடந்து கியூவில் நின்று போய் தரிசனம் பண்ணுவோம். இப்படி இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே நீங்கள் சென்று தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நாங்கள் உங்கள் வீடு தேடி வந்து கொடுக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் அளிக்கப்பட்டிருப்பதுவே இந்த ஒலி நாடா. ஜெய ஜெய சங்கரா.
தங்கத்தணலே தாமரை மலரே தன் சந்தனமே தணியாதாகமே கண்கள் குளிர்ந்தேன் கருணை மழையால் கலையின் பெருக்கே தலை வணங்குகிறேன். மோனத்திருவே மூவாயெழிலே முற்ற துறந்த முனியே கனியே ஞான குருவே நற்றமிழ் மொழியே ஆதிசங்கரர் அருளே சரணம். மோனத்திருவே மூவாயெழிலே முற்ற துறந்த முனியே கனியே ஞான குருவே நற்றமிழ் மொழியே ஆதிசங்கரர் அருளே சரணம். மோனத்திருவே மூவாயெழிலே. இந்த நிகழ்ச்சியின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் என்கின்ற முறையில் முதல் கேள்வியை தங்களிடம் கேட்கும் பாக்கியத்தை நானே எடுத்துக்கொண்டு விட்டேன். இந்த நிகழ்ச்சியில் தங்களிடம் கேட்கும் முதல் கேள்வி, நாட்டில் போலி சாமியார்கள் கூட்டம் அதிகரித்து விட்டது. பேப்பர் எடுத்து பார்த்தா தினம் அந்த ஊர்ல ஒரு சாமியார் ஏமாத்திட்டார், இந்த ஊர்ல சாமியார் தங்கச்சங்கிலியை பறிச்சுன்னு ஓடிட்டார், இந்த ஊர்ல சாமியார் கற்பழித்து விட்டார்னு ரொம்ப மோசமாக இருக்கிறது. இந்த போலி சாமியார்களை நாம் எவ்வாறு அடையாளம் கண்டுகொள்வது? மக்களுக்கு இது இன்னைக்கு ரொம்ப முக்கியமா தெரிய வேண்டிய ஒரு விஷயம். எப்படி ஏமாறாமல் இருப்பது, எப்படி இவர்களை அடையாளம் கண்டுகொள்வது? பொதுமக்கள் 2-3 விஷயங்களே ஏமாந்து போகிறார்கள். போலி ஃபைனான்ஸிடம் ஏமாந்து போகிறார்கள், அதிக வட்டி வரும் என்று அதிலே ஏமாந்து போகிறார்கள். பொருளாதாரத்தினாலே உடனடியே நமக்கு பலன் கிடைக்கும், அந்த பலன் கிடைக்கும், இந்த வந்த பலன் கிடைக்கும் என்று போலி சாமியாரும் ஏமாந்து போகிறார்கள். இப்படி லாட்ரி போன்றவைகளிலும் பணம் நிறைய வரும் தன் பணத்தை எல்லாம் இழந்து போகிறார்கள். இப்படி பேராசியினாலேயும் அடக்க முடியாத ஆசையினாலேயும் பேராசினாலேயும் துராசினாலேயும் இவர்கள் மயங்குகிறார்களே தவிர நிஜமாக வாழ்க்கையிலே நம்ம கிடைப்பது இறைவன் அருளால் கிடைக்கட்டும் என்பதை பொறுமையோடு இருந்து அனுபவிப்பவர்களுக்கு இந்த ஏமாற்றமோ போலி சாமியாரோ ஒன்றும் செய்ய முடியாது. யாருக்கு மனதிலே ஒரு பேராசி ஏற்படுகிறதோ அவர்களுக்குத்தான் இப்படி வருகிறது. சலனமற்ற மனது உள்ளவர்களுக்கு எந்த சாமியாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கள் பாரம்பரியத்தையும் கடவுளையும் நம்பிக்கொண்டு வீட்டிலேயே இருந்து கொண்டு இறைவனை நினைத்து கொண்டு ஆனந்தமாக அமைதியாக இருப்பார்கள். எங்கே அமைதி குறைவாக இருக்கிறதோ பேராசி ஜாஸ்தியாக இருக்கிறதோ அங்கேதான் ஏமாற்றம் வருகிறது. இவர்கள் ஏமாறுகிறதுனாலே அவர்கள் ஏமாற்றுகிறார்கள், அவர்கள் ஏமாற்றுறதுனாலே இவர்கள் ஏமாறுகிறார்கள். பரஸ்பரம் இருவரும் சேர்ந்து நாட்டுக்கு கெடுதல் செய்கிறார்கள். ஆக பொதுமக்கள் தான் உபனிஷத்தை சொன்னது போல் உச்சிஷ்டதை ஜாகிரத பிராப்பியவரான் நிபோத என்று சொன்னார்கள். எழுந்திரு, முழித்துக்கொள்ளு, நல்ல வரத்தை கேளு என்று சொன்னார்கள். அதுபோல் நாம் முழித்துக்கொண்டு வாழ்க்கையில் இருக்க வேண்டும், தூங்கக்கூடாது. வாழ்க்கையில் தூங்கி போய்விட்டால் தூங்கும்போது இரவு நேரம் தூங்க வேண்டும். வாழ்க்கையில் தூங்கி போய்விட்டால் பிறகு வாழ்க்கையே தூக்கமாகிவிடும். எழுந்திருக்க முடியாத அளவுக்கு நம்மை அறியாமையில் தள்ளிவிடும், துன்பத்தை தள்ளிவிடும். ஆக நாம் முழித்துக்கொண்டே இருக்க வேண்டும். முழித்துக்கொண்டே இருந்தால் தூங்காமல் என்ற அர்த்தம் இல்லை. ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து கொண்டிருந்தால் தூங்கலாம் நன்றாக. அப்படி ஜாக்கிரதையாக வாழ்க்கை முறை இல்லாமல் போய்விட்டால் நம்முடைய வாழ்வு முழுதும் தூங்க முடியாத தூக்கத்திலே இருந்து துக்கத்திலே தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அந்த நிலை தான் இன்றைக்கு பேராசினாலே பலரும் தள்ளப்பட்டு பொதுமக்கள் தான் இதற்கு முக்கிய காரணம். பொதுமக்கள் பேராசைப்படாமல் இருந்து விட்டால் இந்த நிலை அவர்களுக்கு வராது. நமக்கு கிடைத்தது போரும், இறையருள் வந்தது போரும். எத்தனை மகான்கள் இருந்தாலும் ஞானிகள் தான் எல்லோருக்கும் நாம் கும்பிடு போடுவோம், ஆசீர்வாதம் பெறுவோம். ஆனால் யாருடைய வழியும் நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வழி, நம்முடைய தாயார் தகப்பனார் வழி, நம்முடைய முன்னோர்கள் வழி, இந்த வழி இருக்கிறது. அவ்வழியே நமக்கு நல்வழி. அல்லது நமக்கு பாரம்பரியமாக வந்த குரு வழியை வழியோ அந்த வழி நல்வழி. இந்த வழிக்கு நம்முடைய முன்னோர்களையும் குருமார்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை மகான்கள் சித்தவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் எங்கு இருந்தாலும் ஆசி பெறுவோம். ஆனால் வழி நடந்து செல்லக்கூடாது என்பதை என்றைக்கு ஜனங்கள் உணர்ந்து கொள்கிறார்களோ, பேராசைப்படாமல் இருக்கிறார்களோ, வந்தது போர் திருப்தி அடைந்திருக்கிறார்களோ, அப்பொழுது இந்த ஏமாற்றம் ஏமாறுறது இரண்டுமே இருக்காது. நமஸ்காரம். நான் மிஸ்ஸஸ் பத்மாராமன். ரத சப்தமி அன்னைக்கு தலையில் எருக்க இலையை வச்சுன்னு எல்லாரும் ஸ்நானம் பண்ணுறா. அதை பற்றி கொஞ்சம் எல்லாருக்கும் சொன்னால் நன்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெரியவா சொன்னால் அது எல்லாருக்கும் புரியும். சூரிய பகவானுடைய
முக்கியமான நாள் அன்றைக்கு. அதோடு கூட பீஷ்மாச்சாரியர் முக்தி அடைந்த நாள் வேறு. இது ரெண்டும் சேர்ந்ததுனாலே ரதசப்தமி விசேஷம். கிழக்கிருந்து மேற்கே சூரியன் வந்தாலும் கூட கிழக்கிருந்து தென்மேற்கு அல்லது வடமேற்கு ரெண்டுக்குள்ளே ஒன்று போவான். அந்த ரதசப்தமியிலிருந்து தான் கிழக்கே இருந்து தென்மேற்கு போவான். ஆகவே அன்றைக்கு சூரியனுக்கு மிகுந்த விசேஷமான நாள். அந்த நாளிலே பீஷ்மர் உத்தராயணம் பறந்து விட்டது என்பதற்காக, உத்தராயணம் போன உடனே இறந்து போகணும் என்பதற்காக காத்திருந்தார். அந்த நாள் வந்த உடனே பீஷ்மரும் கூட அன்றைக்கு முக்தி அடைந்த நாள். அதனால் ரதசப்தமி மிகவும் புண்ணியமான நாள். மகான்கள் ஞானிகள் அவர்களெல்லாம் அப்படிப்பட்ட உத்தராயண புண்ணிய காலத்திலே மரித்த நாள். உத்தராயணம் என்றாலே ஒரு புண்ணிய காலம். அந்த புண்ணிய காலத்திலே பீஷ்மர் போன்றவர்களெல்லாம் மரித்த நாள். சூரியன் கிழக்கிருந்து மேற்கே சென்றாலும் வடமேற்கு செல்கிற நாள். வடக்கு எதுக்குமே நல்லது தெற்க காட்டிலும் என்று முன்பே சொன்ன பிரகாரம் வடக்கு நோக்கி வருவதனாலே அதுக்கு மிகவும் விசேஷமான நாள். அன்றைய தினம் எல்லோரும் ஸ்நானம் செய்து தர்ப்பணம் செய்து தானமுதல் செய்ய வேண்டும். அதில் எருக்கு இலை வைத்துக்கொண்டு ஸ்நானம் செய்வது முக்கிய நோக்கம். எருக்கலையிலே எருக்கலையோடு கூட கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் அருகம்பில்லு, கொஞ்சோண்டு பசுமாடு சாணம் இவைகளையும் வைத்துக்கொண்டு ஸ்நானம் செய்ய வேண்டும். பொதுமக்கள், தாய் தாப்பனார் இல்லாதவர்கள் கொஞ்சம் எண்ணெயும் கூட வைத்துக்கொண்டு ஸ்நானம் செய்வார்கள். இப்படி செய்வதன் மூலம் அந்த பீஷ்மர் முக்தி அடைந்த நாளானதினாலே அன்றைக்கு பிதர்களுக்கு திருப்தி ஏற்படும் என்பதற்காக அன்றைய தினம் அதை வைத்துக்கொண்டு ஸ்நானம் செய்து பழக்கம் வருகிறது. ஜய ஜய சங்கர சிவ சிவ சங்கர ஜய ஜய சங்கர சிவ சிவ சங்கர. நமஸ்காரம். இந்த நிகழ்ச்சி வழியாக நான் உங்களை கேள்வி கேட்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது ஆஞ்சநேயருக்கெல்லாம் வெற்றிலையில் வந்து மாலை சாத்துறேங்கிறாங்க. சில பேர் சில காரியம் முடிகிற வரைக்கும் தினசரி வாலில் பொட்டு வைக்கணும் குங்குமத்தால் அப்படிங்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லணும். வெண்ணெய் சாத்துவார்கள், வடமாலை சாத்துவார்கள், வெற்றிலை மாலை சாத்துகிறார்கள். இப்படி அவர்களுக்கு பக்தர்கள் தோன்றுவதெல்லாம் இப்பொழுது சாத்துகிறார்கள். அது பிரார்த்தனையினுடைய பலமாக செல்கிறதே தவிர அதற்கு இது தனியாக ஒன்று கிடையாது. வெற்றிலேன்னு பேர் இருக்கிறது, எல்லாவற்றையும் வெற்றி கொடுக்கட்டுங்கிறதுக்காக அதற்காக வெற்றிலை சாத்துகிறார்கள் தவிர பிரார்த்தனையில் வடமாலை தான் பிரதானமாக பழங்காலத்தோடு வருகிறது. வாழைப்பூ மிகவும் ஒரு உரித்தான ஒரு பழம். அதுபோல் வாழைப்பழ மாலை, வடமாலை, வெற்றிலை மாலை, பூ மாலை, பலவித மாலைகளை பிரார்த்தனைகளிலே யாருக்கு எப்படியெல்லாம் பிரார்த்தனை நிறைவேற்ற இருக்குதோ அப்படிலாம் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். முக்கியமான வெண்ணையும் வடமாலையும் தான் அவருக்கு பழங்காலம் தொட்டு வரக்கூடிய ஒரு நேர்ச்சி. நமஸ்காரம். என் பேர் விஸ்வநாதன். நான் வண்ணாந்தர பெசனாரில் இருக்கேன். சிவனுக்கு அத்துலிநாதன் ஒரு புதிய பெயர் கேள்விப்பட்டிருக்கேன் சமீபத்தில். அதை பற்றி கொஞ்சம் பெரிய விளக்கம் தெரிவிக்கணும். சிவன் பரமேஸ்வரன். ஈஸ்வரன் என்றால் எல்லாவற்றையும் ஆட்டி படைப்பவன் ஈஸ்வரன். ஈஷிதா ஈஸ்வரன் என்று சொல்வார்கள். எல்லாவற்றையும் ஆட்டி படைப்பவன். அதற்கும் மேலாக அவனுக்கு சமானமே இல்லாதவன் யாரோ அவன் அத்துல்யநாதன். துல்லியம் என்றால் அவனுக்கு ஈக்குவல், அவனுக்கு சமானமானவன். அத்துல்யம் என்றால் அவனுக்கு ஈக்குவல் சமானமாக யாரும் கிடையாது என்று அத்துல்யநாதன் என்று பெயர். மற்றவர்களுக்கு ஓமையை சொல்லிவிடலாம், இது போலது அது போலது என்று. ஆனால் இறைவனுக்கு பரமேஸ்வரனுக்கு இவர் போல் அவர் என்று சொல்வதற்கு வாய்ப்பு கிடையாது. அதனாலே அத்துல்யநாதன் என்று பெயர். உதாரணமாக முகத்தை சொல்லணுமா சந்திரன் போல் முகம் என்று சொல்வார்கள். அதுபோல் தாமர புஷ்பம் போல் திருவடி என்று சொல்வார்கள். இப்படி ஒவ்வொருக்கும் உதாரணம் சொல்லலாம். ஆனால் இறைவனுடைய பரமேஸ்வரனுடைய திருவுருவத்துக்கு என்ன உமானம் சொன்னாலும் பொருந்தது வாய்ப்பு கிடையாது. அப்படிப்பட்ட அபரிமிதமான எல்லையில்லாத பெருங்குணத்தோடு கூடிய பெருமானானதினாலே அவருக்கு அத்துல்யநாதன், அவனுக்கு ஈக்குவலாக சமானமாக ஒருவரும் நாதனே கிடையாததுனாலே அத்துல்யநாதன் என்று பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. பெரியவாக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். நான் சச்சு. எங்கள் அம்மா அப்பா தாத்தா எல்லாருமே நாங்களும் காஞ்சிபுரம் தான். உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கணும். விநாயகருக்கு அருகம்புல் சாத்திரமே, அதனுடைய தத்துவம் என்ன? ஒவ்வொரு வழிபாட்டுக்கு முன்பு, நல்ல காரியம் செய்வதற்கு முன்பு விநாயகரைத்தான் நாம் வழிபடுகிறோம். அந்த விநாயகர் முழு முதற் கடவுளாக கருதப்படுகிறது புராணங்களில் எல்லாம். நாமும் அப்படித்தான் நம்பி வழிபாடு செய்கிறோம். அந்த விநாயகர் பெருமானுக்கு அருகம்பில் என்பது மிகவும் விசேஷமானது. இப்பொழுது அதுக்கு எத்தனையோ உணவெல்லாம் நாம் படைக்கிறோம். அதே வடிவத்திலே உள்ள ஆனைக்கு எத்தனை உணவுகளை நாம் அளித்தாலும்
அருகம்புல்லை சாப்பிடும் அந்த ஆர்வம், புல்லை சாப்பிடும் அந்த ஆர்வம் வேறு எந்த உணவிலும் கூட ஆணைக்கு இருப்பதில்லை, விநாயகரிடத்திலிருந்து ஆணைக்கு. ஆகினாலே அருகம்புல்லிலே பலவிதமான மந்திர சக்தி கொண்டவைகள்லாம் கூட இருக்கின்றன. இன்றைக்கு சித்த வைத்தியத்திலும் ஆயுர்வேத வைத்தியத்துக்கும் அருகம்பில்லை மிகவும் உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். பலவித தீராத நோய்களெல்லாம் தீர்வதற்கு வாய்ப்பாக அருகம்பில் அமைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது ஏழை எளியவர்களுக்கும் சுலபமாக கிடைக்கூடியது. வழிபாட்டிற்கு வசதி உள்ளவர்கள் தான் செய்ய வேண்டும் என்பதல்ல. விநாயகப் பெருமான் எப்படி ஏழை எளியோர் அனைவருக்கும் மரத்தடியிலும் தெருச்சந்திலும் உச்சந்திலும் கூட உட்கார்ந்து கொண்டு எல்லா இடத்திலும் அருள் பாலிக்கிறாரோ, பாமர ஜனங்களுக்கும் பண்டிதர்களுக்கும் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறாரோ, அதுபோல் இந்த அருகம்பில் கூட மார்க்கெட்டுக்கு வராத, பஜாருக்கு வராத, விலைவாசி இல்லாத, இத்தனை விலைவாசி ஏற்றத்திலும் அதற்கு ஒரு விலை இல்லாத, ஆனால் விலை மதிப்பற்ற ஒரு புல்லாக அருகம்புல்லாக இருந்து நமக்கு விநாயகருக்காக வழிபாட்டுக்கு உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அருகம்பில்லை நாம் விநாயகர் போடுவதன் மூலம் நம்மிடையே உள்ள வாழ்க்கையிலே உள்ள எத்தனை பந்தங்கள் இருக்கிறதோ, துன்பங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் அருந்து போய்விடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது துன்பங்களை அகற்றக்கூடிய தன்மை அந்த அருகம்புல் பூஜையினால் கிடைக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே விநாயகருக்கு அருகம்புல் போடுவதன் மூலம் எளிமையாகவும் ஆகிறது, தூய்மையாகவும் ஆகிறது, பலவித மந்திர தந்திரங்களோட சக்தியோடு கூடியதாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் நம்மளுடைய பந்தத்தையும் துன்பத்தையும் அகற்றும் பொருளாகவும் ஆகிறதுனாலே அருகம்பில்லை போடும் பழக்கம் வருகிறது. வீட்டில் வலம்புரி விநாயகர் வச்சுக்கிறது நல்லதா, இல்லை இந்த இடது பக்கம் தும்பிக்கை இருக்க அந்த விநாயகர் வச்சுக்கிறது நல்லதா? எதுவுமே வலம் பக்கமாக வருவது நல்லது. வலம் வருவது நல்லது, வலம் பக்கமாக வருவது நல்லது. தெற்கு நோக்கி இருப்பது இரண்டாம் பட்சம்தான். ஆகவே வலம்புரி விநாயகருக்கு விசேஷம் உண்டு. வலமாக வருவதனாலே வலம் பக்கம் அதுக்கு விசேஷம். இடம்புரி விநாயகர் என்பது சாமானியமாக பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த வகையிலே வலம்புரி விநாயகருக்கும் அருகம்பில்லுக்கும் மிக பொருத்தமானது. வலம்புரி விநாயகராக உள்ள அந்த பெருமானுக்கு அருகம்புல்லை அர்ப்பணிப்பதன் மூலம் அருகு கட்டையிலேயே இன்றைக்கு விநாயகரெல்லாம் பல பேர் பூஜை செய்கிறார்கள். அருகம்பில்லுடைய வேர்னை எடுத்துக்கூட இன்றைக்கி விநாயகர்லாம் எடுத்து பூஜை செய்கிறார்கள். மிகவும் விசேஷ சக்தி வாய்ந்தது. அதன் மூலம் சகல விதமான துக்கங்களும் கஷ்டங்களும் தூர போவதற்கு விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனாலே அருகம்பில்லுக்கு விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே அருகம்புல் மூலமாக விநாயகர் வழிபடுவது மிகவும் உத்தமம். जय जय शंकर हर हर शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शिव शिव शंकर हर हर शंकर. காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய பொற்பாத கமலங்களுக்கு என்னுடைய அநேக கோடி நமஸ்காரங்கள். இந்த நிகழ்ச்சி மூலமா உங்ககிட்ட சில சந்தேகங்களை கேட்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த எனது அன்பு சகோதரர் ராம்ஜி அவர்களுக்கும் இந்த டிவி நிலையத்துக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் எஸ் வி ரமணன். நான் ஒரு ஜெயஸ்ரீ பிக்சர்ஸ் என்ற பெயரிலே ஒரு சிறிய நிறுவனத்தின் அதிபராக இருக்கிறேன். விளம்பர படங்கள் தவிர டிவி சீரியல்கள், திரைப்படங்கள், இப்படி நிகழ்ச்சிகளை நான் தயாரித்து இயக்கி கொண்டிருக்கிறேன். தங்களிடத்திலே எனக்கு ஒரு சிறிய சந்தேகத்தை கேட்க வேண்டும். உங்களால் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதாவது அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம், இப்படி பல சித்தாந்தங்களை அன்ற சங்கரர், மத்வர், ராமானுஜர் போன்ற மகான்கள் நமக்காக செய்து வைத்தார்கள். இந்த அத்வைதப்படி பார்க்கும்போது நாம் ஆத்ம விசாரணை செய்யும்போது நாம வேற இல்லை, தெய்வம் வேற இல்லை, ஆத்மா வேறு, உடல் வேறு, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான். இதை நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆத்ம விசாரணை செய்கிறோம் அப்படிங்கிறதான் ஆரம்ப காலத்தில் இருந்த தத்துவமாக நான் நினைக்கிறேன். ஆனால் பிற்காலத்தில் தெய்வத்துக்கு ஒரு வழிபாடு செய்யறதுக்கு ஒரு விக்கிரகம் இருந்தால்தான் மானசீகமாக நாம் அதை மனதிலே உருவகப்படுத்தி கொள்ள முடியும் என்று பெரியோர்களால் இந்த விக்கிரக வழிபாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். முதல் எப்படி இந்த விக்கிரக வழிபாடு வந்தது, அதை பெரியவா சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் இங்கு உதித்தனன் முருகன் என்று ஒரு பாட்டு முருகனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாட்டின் பிரகாரம் அருவமாய் எங்கு நிறைந்துள்ள பரம்பொருள் தான் உருவமாய் வந்தது என்று
அறியப்படுகிறது. ஆகவே உருவம் என்பது ஒருவரால் உண்டு பண்ணப்படவில்லை, இயற்கையாகவே இறைவன் அருளாலே உருவ வழிபாடு என்பது வந்திருக்கிறது. நமக்கு ஜலம் இருக்கிறது, ஜலமே ஐஸாக ஆகிறது, ஐஸே ஐஸ் கட்டியாக ஆகிறது, ஐஸ் கட்டியே ஐஸ்கிரீமாக ஆகிறது. மனிதனோட முயற்சி ஐஸ்கிரீமுக்கு உண்டு, ஆனால் ஐஸாவதற்கு முயற்சி கிடையாது. ஜலமே ஒரு வெப்பத்தின் மூலமாக அதுவே ஐஸாக ஆகிவிடுகிறது, ஐஸே ஐஸ் கட்டியாக ஆகிவிடுகிறது. ஐஸ் கட்டி நாம் உபயோகப்படுத்தும் போது ஐஸ்கிரீம் பல வகையாக நாம் உபயோகப்படுத்திக்கிறோம். அதுபோல் இயற்கையாகவே அருவமாக உள்ளது உருவமாக வந்து உருவமே நேற்றின்று இல்லாமல் அனாதியாய் என்று சொல்கிறார்கள். அருவமும் உருவமாகி அனாதியாய். அனாதி என்றால் ஆரம்ப காலம் இல்லாமல் உலகம் தோன்ற காலம் முதல் அனாதி காலம் தொட்டு எவ்வளவு காலமாக அருவம் இருக்கிறதோ அந்த காலம் தொட்டே உருவமும் வந்திருக்கிறது என்று நமக்கு சொல்கிறார்கள். ஆகிய உருவ வழிபாடு ஒருவரால் ஆக்கப்படாமல் அருவமும் உருவமும் ஆகி ஒரே நிலையிலே அந்த காலம் தொட்டு வந்து கொண்டிருக்கிறது. முருகனை பற்றி சொல்லும்போதே சொல்லியிருக்கிறார்கள். முருகனுக்கு மாத்திரம் இந்த பாட்டல்ல, எந்த வடிவம் எடுத்தாலுமே எல்லா வடிவத்துக்கும் உருவம் அருவத்திலேருந்து வந்தது. பல அருவம் கிடையாது, ஒரே அருவம்தான் பல உருவங்களை எடுத்தது. அது எப்படி தெரிகிறது? அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் என்று அடுத்த பாடல் பாடுகிறது. பல வடிவங்களிலே வந்திருக்குது அந்த உருவமே என்று சொல்கிறார்கள். ஆக விநாயகர் முதல் ஆஞ்சநேய சுவாமி வரை, கிராம தேவதை வரை எத்தனை வடிவங்களை பார்க்கிறோமோ பல வடிவங்களும் அந்த அருவத்திலேருந்து உருவம், உருவத்திலேருந்து பல வடிவங்கள், இதெல்லாம் அனாதியாக வந்து கொண்டிருக்குது என்று நமக்கு சொல்லியிருக்கிறதுனாலே ஒரு நாள் உருவ வழிபாடு ஆரம்பிக்கப்பட்டது என்பது கிடையாது. சில வடிவங்கள் நமக்கு புதுமையாக இருக்கலாம். ராமர் காலத்திலிருந்து ராமர் வந்திருக்கலாம், கிருஷ்ணர் காலத்திலிருந்து கிருஷ்ணர் வந்திருக்கலாம், பஞ்சபாண்டர் காலத்திலிருந்து பஞ்சபாண்டர் திரௌபதி கோவில் வந்திருக்கலாம். ஆனால் தேவதைகள் முழுவதும் பார்க்கும்பொழுது விஷ்ணுவோ சிவனோ தேவியோ இவைகளெல்லாம், விநாயகரோ முருகனோ இவைகளெல்லாம் அனாதி காலம் தொட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உற்பத்தியாக அவர்களுக்கு பிறப்பாக புராணங்கள் சொல்லியிருந்தாலும் கூட எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாக அவர்களுடைய வரலாறை தவிர நம்முடைய மனுஷ கணக்குப்படி காண முடியாது. ஆகவே அவர்களெல்லாம் யுகாந்தரங்களாக பல கோடி வருஷங்களாக அருவமும் உருவமாகி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உருவ வழிபாடு என்பது எல்லோருக்கும் செய்வதற்கு வசதியாக வந்திருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவரை உருவத்துடன் பார்ப்பது என்பது மிக கடினம், அருவத்துடன் பார்ப்பது மிக கடினம். உருவத்தின் மூலமாக அருவத்தை பார்க்க முடியும். மின்சக்தி இருக்கிறது, மின்சக்தி நம்மால் உணர முடியுமே தவிர பார்க்க முடியாது. மைக்கு மூலம், லைட்டு மூலம் மின்சக்தி இயங்குகிறதை உணர்கிறோம், அறிந்து கொள்கிறோம். ஆனால் மின்சக்தி எப்படி இருக்கிறது பார்க்க வேண்டும் என்றால் கண்ணால் பார்க்க முடியாது. இந்த வடிவத்தின் மூலம் மின்சக்தி இயங்குகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியுமே தவிர நேரடியாக கண்ணால் பார்க்க முடியாது. அதற்கு லைட்டும் ஒளியும் மைக்கும் ஃபேனும் போன்றவைகள்லாம் நமக்கு வழிகாட்டுதலாக இருக்குமே தவிர அதன் மூலமாக மின்சக்தி இருக்குது என்பதை உணர முடியுமே தவிர நேரடியாக கண்வழி காண்பது என்பது மிக மிக கடினம். ஆகவே ஐஸ்கிரீம் சாப்பிட்ட பிற்பாடு குச்சியை தூக்கி போட்டுவிட்டால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டவர்களுக்கு என்ன தாக சாந்தி குறையும், தாகத்தினுடைய நிலை, அதாவது தண்ணீர் தாகம் எடுத்ததுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு விட்டால் குச்சியை போட்டு விட்டால் தண்ணீர் தாகம் தீர்ந்துவிடும். ஐஸை சாப்பிட்டாலும் தீர்ந்துவிடும். ஆனால் எப்படி சாப்பிட்டாலும் தாகசாந்தி மிஞ்சுகிறது என்பது போல உருவ வழிபாட்டு நிலையே அருவ வழிபாட்டுக்கு அழைத்து செல்வது தான். அருவத்திலிருந்து உருவம் வந்து நம்ம எல்லாம் ஆட்கொள்வதற்காக வந்து நம்முடைய பூஜைகள், உபச்சாரங்கள், பிரார்த்தனைகள் இவைகளெல்லாம் செவிமடுத்து கேட்டு ஏற்றுக்கொண்டு அதனுடைய பிரசாதமாக நமக்கு அந்த இறைவனே கையாலையும் கண்ணாலையும் திருவடியாலும் ஆசீர்வாதம் செய்து பிறகு நம்மை அவர் ஆட்கொண்டு அவரை காட்டிலும் உருவத்தை காட்டிலும் அருவ நிலைக்கு நம்ம அழைத்து செல்கிறார். அப்படி அழைத்து செல்வதற்காகத்தான் உருவம் ஒரு வயாமீடியாக இருக்கிறது. மத்தியத்திலே இருந்து நம்ம எல்லாம் அருவத்தை கொண்டு செல்வதற்காக உருவம் வேண்டியிருக்கிறது. அருவம்தான் ஆரம்பம், அருவம்தான் முடிவு. மத்தியிலே நமக்கு பாமர மக்களுக்கு, பொதுமக்களுக்கு பக்தி ஏற்பட்டு ஒரு பிடிமானம் ஏற்பட்டு நல்வழி வருவதற்கு உருவ வழிபாடு இன்றியமையாக ஆகிறது. அந்த இன்று உருவ வழிபாட்டை யாராவது ஆரம்பித்தால் அப்போ அவருடைய சொந்த விருப்பத்தின் ஆரம்பித்தாக ஆகிவிடும். அப்படி இல்லாமல் இறைவனே தான் அப்படி வந்திருக்கான்னு சொல்லிவிட்டால் அப்போ நம்பிக்கை நிறையா வரும். அந்த நம்பிக்கையின் கீழ் அந்த இறைவனை நாம் பற்றி கொண்டால் பற்றுக பற்றற்றான் என்பது போல பற்றில்லாத இறைவனை நாம் பற்றி கொண்டால் அந்த பகவானே பற்றற்ற அந்த பரம்பொருளை அடைவதற்கு வாய்ப்பாக அமைவான். நமஸ்காரம். என் பேர் லட்சுமி சாஸ்திரின்னு பேர். சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் என்ன வித்தியாசம், என்ன ஈடுபாடு அவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா தேவையில்லை. உலகில் பலர் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து தியாகபிரம்மம் தியாகராஜ சுவாமி ஒரு பாட்டிலே பாடியிருக்கிறார்.
எந்தரோ மகானுபாவனு அந்தரிக்கு வந்தனமுன்னு பாடியிருக்கிறார். எத்தனையோ மகான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம் என்று தியாகராஜ சுவாமியை பாடியிருக்கிறார். ஆக அவர் காலத்திலிருந்து எத்தனையோ மகான்கள், ஞானிகள், மகாபுருஷர்கள், சித்த புருஷர்கள் எல்லாரும் இருந்திருக்கிறார்கள் என்று தெரியும். சித்த புருஷர்களும் பல வகைப்பட்டவர்கள், அஷ்டமா சித்தி பெற்றவர்கள் என்று பழங்காலத்திலேயே நம்முடைய புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றன. பல பொருள்களை வரவைப்பது, ஆகாயத்தில் பறப்பது, உடலை குறுக்கிக் கொள்வது, மேலோக்கொள்வது என்று அணிமாதி அஷ்டசித்திகள் என்று சொல்வார்கள். அவைகளை தெரிந்து கொண்டவர்கள் மிக மிக குறைவு. இப்பொழுது சாமானியமாக சின்ன சின்ன சாமான்களை சித்து மூலம் வரவைக்கிறார்கள். நிறைய பேர் இன்றைக்கு வந்து விட்டார்கள். சிறிய மந்திரங்களை கற்றுக்கொண்டு அதன் மூலம் பல சம்பவங்களிலே சென்று சில வழிபாடுகளை செய்து அதன் மூலம் சித்து மந்திரங்களை இறையொருளாலே செய்து வருகிறார்கள். இவர்களெல்லாம் சாமானிய சித்தர்கள், அஷ்டமா சித்தியை சேர்ந்தவர்கள் அல்ல. அஷ்டமா சித்தி சேர்ந்தவர்கள் இன்றைக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிவிடலாம். ஏனென்றால் யோகாபியாசம் செய்து, ஆசனங்கள் செய்து, யோகாசனங்கள் செய்து அவைகளிலே சித்திகளை பெற்று அந்த சித்திகள் மூலமாக அஷ்டமா சித்தி வருது இருக்குது. அதுதான் நிஜமான சித்த புருஷனுடைய லட்சணம். அந்த மாதிரி சித்த புருஷன் இன்றைக்கு யாரும் கிடையாது. அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பொதுமக்களுக்கு மனித சக்தியை காட்டிலும் அப்பாரண சக்தி ஒன்று இருக்கு என்பதை காண்பதற்கு மாத்திரமே சில பொருள்களை வரப்பிருக்கிறார்களே, அவர்கள் மாத்திரம் சித்த பொருளாக என்று சொல்லி வருகிறார்கள். ஞானிகள் என்றால் அவர் சித்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். ஞானிகள் என்றால் நேற்று, இன்று, நாளை, முக்காலத்திலும் எந்த காலத்திலும் இந்த உலகம் எல்லாம் நிலையாக இருப்பது கூடியது அல்ல. எல்லாம் மாறக்கூடியது, அழியக்கூடியது. நிலையாக இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று, பரமாத்ம ஸ்வரூபம், ஆண்டவன் ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் ஒன்று தான் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து அதையும் மக்களுக்கு உணர வைப்பவர் யாரோ அவர் ஞானி. தானும் ஞானியாக இருந்து மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை அருள்பவர் ஞானி. நெருப்பு அதுவும் சுடும், கத என்று சூடோடு இருக்கும், அதை தொட்டவர்களையும் சுட வைக்கும். அதுபோல் ஞானிகள் தானும் ஞானப்பழம்பாக இருப்பார்கள், தன்னை அண்டினவர்களுக்கு ஞானத்தை அளிப்பார்கள். இதுதான் ஞானியினுடைய விளக்கம். எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது, தொட்டு விட்டால் ஷாக் அடிக்கிறது, அடித்து விட்டால் ஹாங்கிறான். எப்படி இருந்து தெரியாது. அவனை பிடிக்க போனால் அவனையும் அடிக்கும், அவனும் கேட்டால் அவனுக்கும் தெரியாது. தொட்டத்தோட பரம்பரையாக எல்லாரையும் இழுக்குமே தவிர எப்படி இழுத்தது, என்ன ஆச்சு, அந்த மாதிரி அது ஷேப்பாக இருந்தால், கருப்பாக இருந்தால், வலிச்சுதா இன்னும் தெரியாது. அப்படி அனுபவபூர்வமாக இருக்கக்கூடியதுவோ அது ஞானியனுடைய ஒரு நிலை. சித்தபுருஷர்கள் என்பது அதுபோன்ற நிலை அல்ல. அவர்கள் எவ்வளோ வேணால் காரியங்கள் செய்வார்கள், வழக்கம் போலே வாழ்க்கையை நடத்துவார்கள். அவர்களுக்கு உடையிலையோ, உணவிலையோ, இல்லறத்திலோ, துறவரத்திலையோ நியமங்கள் ஒன்றும் கிடையாது. சாமானியான சின்ன விஷயங்களை அறிந்து கொண்டு அதை ஜனங்களுக்கு இறை சக்தியை மனித சக்தியை காட்டிலும் அப்பாற்பட்ட சக்தி இருக்கு என்பதை தெரிவிப்பதற்கு மாத்திரம் உபயோகப்படுத்திக் கொண்டு செய்கிறவர்கள் இன்றைய சித்தர்கள். ஆனால் பழங்கால சித்தர்கள் நல்ல ஞானிகளுக்கு ஈடாக இருந்து கொண்டு அஷ்டமா சித்திகள்லாம் பெற்று அந்த அஷ்டமா சித்தியினாலும் நமக்கு ஞானம் வராது என்பதை உணர்ந்து இத்தனை சித்திகளையும் பெற்றேன், அதனால் நான் கண்டது என்ன என்றெல்லாம் தாய்மான சுவாமி போன்றவர்கள்லாம் கூட பாடியிருக்கிறார்கள். பட்டினத்தார் சுவாமி போன்றவர்கள்லாம் பாடியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அஷ்டமா சித்தியும் பெற்று கடைசியிலே ஞானத்தையும் பெற்றவர்கள். வெறும் சித்து என்பது மனிதனை முன்னேற விடாது. ஆனால் அஷ்டமா சித்தி என்பது படிப்படியாக மேலே கொண்டு போய் அவனை ஞானியாக ஆக்கக்கூடிய உதவும் அவனுக்கு. ஆனால் அதிலே மயங்காமல் இருந்தார். அதிலும் மயங்கி போய்விட்டால் அவனுக்கும் ஞானத்தை கொண்டு போக விடாது. ஆக சித்து என்பது இல்லற வாழ்க்கைக்கு தேவை உள்ளது, ஞான வாழ்க்கை என்பது துறவர வாழ்க்கைக்கு தேவையாக உள்ளது. ஆக சித்தர்களுடைய காரியங்கள் எல்லாமே, இன்றைய சித்தர்களுடைய காரியங்கள் எல்லாம், சித்து புருஷனுடைய காரியங்கள் எல்லாம் இல்லற வாழ்க்கைகளுக்கு தகுந்தமாக உள்ளது. அதாவது உலக வாழ்க்கை தேவையுள்ள பொருள்களை கொடுப்பது, ஒரு இறை சக்தி இருக்குது மனிதரை காற்றும் என்பதை உணர வைப்பது, நாத்திக நம்பிக்கை ஆஸ்திக நம்பிக்கை அழித்துக் கொண்டிருந்தது இவ்வளவு வரைக்கும் தான். ஆனால் ஞானிகளுடைய எப்படி என்றால் மனதிற்கு அமைதியும் சாந்தியும் கொடுத்து பிறவில்லாத பெரும்பேற்றை அளித்து பலவித துன்பங்களையும் அகற்றி எந்த காலத்திலும் உனக்கு இந்த நிலையிலே இருந்தாலும் உனக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் என்று நல்ல அருளை வழங்குவோர் யாரோ அவர் ஞானி. தானும் அந்த ஞானத்தை பெற்று மற்றவர்களையும் ஞானத்துக்கு அழைத்து செல்பவர் ஸ்வயம். தானும் பல துன்பங்களையும் தாண்டி, வாழ்க்கையின் துன்பத்தை தாண்டி மற்றவர்களையும் தாண்டி வைப்பவர் யாரோ அவர் தான் ஞானி. அந்த நிலையிலே உள்ளவர்கள் இன்றைக்கு ஒரு சில பேரை ஞானிகளை பார்க்கலாம். ஆனால் அஷ்டமா சித்தி கண்டவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லிவிடலாம். சின்ன சித்து புருஷர்கள், சின்ன சின்ன சித்து வேலை செய்வர்கள் நிறைய பேர் இன்றைக்கு ஊருக்கு ஒருவர், 4 5 வந்து விட்டார்கள். அது ஜனங்களுடைய ஒரு ஆசையை உபயோகப்படுத்திக் கொண்டு, இவர்களுடைய பேராசையை உபயோகப்படுத்திக் கொண்டு அவர்கள் நிறைய தயாராகிவிட்டார்கள். அவர்கள் தயாராக இருந்தால் ஜனங்கள் தயாராகிவிட்டார், ஜனங்கள் தயாராக அவர்கள் தயாராகிவிட்டார்கள். இது பரஸ்பரம் நிறுத்த முடியாத அளவுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆக மனிதனுடைய துராசை எப்பொழுது இருக்குமோ அப்பொழுது சின்ன சித்து ஆசைகள்லாம் குறையும். எப்பொழுது மனிதனுடைய
துராசை வளர்கிறதோ அப்பொழுது சின்ன சித்த ஆசைகள் நிறைய வளரும், சின்ன சித்தர்கள்லாம் நிறைய வளருவார்கள். அதை உபயோகப்படுத்தி கொண்டு அதனால் வாழ்க்கையிலையும் முன்னேற முடியாது, ஞானத்திலும் முன்னேற முடியாது, பொருளாதாரத்திலும் முன்னேற முடியாது. ஏதோ ஒரு சக்தி இருக்குது, நம்மை காட்டிலும் அதிகமான சக்தி இருக்கு உணர முடியும். எண்ணும் போதெல்லாம் இனிக்கும் ஊற்றே, இதயம் வருடும் தென்றல் காற்றே. எண்ணும் போதெல்லாம் இனிக்கும் ஊற்றே, இதயம் வருடும் தென்றல் காற்றே. பண்ணின் லயங்கள் பார்வையில் கண்டே, பாவம் போக்கினை தாழ் சரணங்களே. பண்ணின் லயங்கள் பார்வையில் கண்டே, பாவம் போக்கினை தாழ் சரணங்களே. மோனத்திருவே மூவா எழிலே, முற்ற துறந்த முனியே கனியே, ஞான குருவே நற்றமிழ் மொழியே, ஆதிசங்கரர் அருளே சரணம். மோனத்திருவே மூவா எழிலே. மஞ்சள் வண்ணம் கொஞ்சுகின்ற செந்தூரம், ஏது மாலை நேர வானம் பாடும் சங்கீதம். பூங்காற்றிலே பொன்னூஞ்சலோ, தேனோடையில் நீராடலோ, பூவின் வாசம் இவ்வேளையில் தீண்டும் மேனி ஆனந்தம் காணும் அல்லவோ. இளம் மஞ்சள் வண்ணம் கொஞ்சுகின்ற செந்தூரம், இது மாலை நேர வானம் பாடும் சங்கீதம். நதியின் மடியில் தவழ்ந்து தீனம் கொள்ளாதோ, அசையும் நகரும் படகின் இடையே அது கீழாதோ. அலைகள் நதியின் மடியில் தவழ்ந்து தீனம் கொள்ளாதோ, அசையும் நகரும் படகின் இடையே அது கீழாதோ. நடனம் புரியும் அழகோ நளின கலையின் ரசமோ, விழிகளின் ஓரம் வரைகின்ற கோலம், கவிதைகள் பாடும் தென்றலோ, சுவை மிகுந்தாகம் அல்லவோ. இளம் மஞ்சள் வண்ணம் கொஞ்சுகின்ற செந்தூரம், இது மாலை நேர வானம் பாடும் சங்கீதம்.
மனமும் மானம் அள்ளாதோ உணர்வும் நினைவும் உலகை கடந்த நிலை கொள்ளாதோ உதிரும் மலரின் இனிய மனமும் மானம் அள்ளாதோ உணர்வும் நினைவும் உலகை கடந்த நிலை கொள்ளாதோ இசையில் பெருகும் நிறைவோ இளமை பருகும் உறவோ மழை தரும் மேகம் தொடுவதைப் போலே அனுபவம் தேடும் நெஞ்சமே சுகம் பெறும் வேகம் அல்லவோ ஏழம் மஞ்சள் வண்ணம் கொஞ்சுகின்ற செந்தூரம் ஏது மாலை நேர வானம் பாடும் சங்கீதம் பூங்காற்றிலே பொன்னூஞ்சலோ தேனோடையில் நீராடலோ பூவின் வாசம் இவ்வேளையில் தீண்டும் மேனி ஆனந்தம் காணும் அல்லவோ இளம் மஞ்சள் வண்ணம் கொஞ்சுகின்ற செந்தூரம் ஏது மாலை நேர வானம் பாடும் சங்கீதம் சங்கீத மோகம் தேகம் உல்லாசம் தேடும் சந்தோஷதாகம் உண்டாகலாம் பல ஜாமங்கள் பல பூவுங்கள் தினம் பூவோட போராடுங்கள் மோகம் சங்கீத மோகம் தேகம் உல்லாசம் தேடும் சந்தோஷதாகம் உண்டாகலாம் பகல் வந்த வேளை பூவைக்கு உடை தந்த காடை மோகம் சங்கீத மோகம் தேகம் உல்லாசம் தேடும் சந்தோஷதாகம் உண்டாகலாம் வைத்த பாவை கண்ணில் தீ வைத்த பார்வை ஒரு பூங்கூட்டம் வேள்விக்கு நெய்யாகலாம் மோகம்
சங்கீத மோகம் தேகம் உல்லாசம் தேடும் சந்தோஷதாகம் வந்தகலாம் பல ஜாமங்கள் பல பூரங்கள் தினம் போகும்